ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஃப்ரைடே ஈவினிங் வெள்ளிக்கிழமை மாலை என்னென்ன வேலைலாம் நான் செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். என் பையன் எப்படி டான்ஸ் ஆடுறான் பாருங்கள். அவங்க அப்பா இருந்தால் ஒரு ஜாலி தான். டான்ஸை பாருங்கள். வெளில அவங்க அப்பா கடைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாம சொல்லியிருந்தேன். அவங்க பாப்பா அவங்கள கடைக்கு விட்றதே கிடையாது. அவளும் சேர்ந்து போகணும். அவள் போகிறாளாம். எனக்கு பாய் சொல்கிறா பாருங்கள். கடைக்கு போகணும். இப்படி தொத்திக்குது பாருங்கள். கீழே விட மாட்டா. நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிறா பாருங்கள். கீழே விட்டால் அப்பா விட்டுட்டு போயிடுவாங்களாம். அவங்க கடைக்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் என்னுடைய வேலையை ஈவினிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தண்ணி தெளித்து கோலம் போடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். அப்போ இது என் தம்பியோட சைக்கிள், சாரோட சைக்கிளு. இது பக்கத்து வீட்டில் உள்ள ஸ்கூட்டி. எதுக்கு வராண்டாவில் தான் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வாசலை கூட்டிகிட்டு தண்ணி தெளிச்சுட்டு ஒரு சிம்பிளாக ஒரு கோலம் போடலாம் அப்படின்ட்டு. ஈவினிங் வெள்ளி செவ்வாய் மட்டும் ஈவினிங்கில் கோலம் போடுவோம். மற்ற டைமில் மார்னிங் மட்டும்தான் போடுவேன். ஒரு சிம்பிளாக ஸ்டார் கோலம் போட்டு இழுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போட்டேன். சிம்பிளாக ஒரு ஸ்டார் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாடியில் இந்த துணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு கொத்தரவத்தை கொஞ்சமாக காய்கறியில் மீந்துருச்சு. கொஞ்சம் பச்சையாக இல்லை, கொஞ்சம் காஞ்சா மாதிரி ஆகிடுச்சு. அதனால் அவிச்சு போட்டேன். உப்பு போட்டு அவிச்சு போட்டு அது வத்தலுக்கு வச்சா வத்த குழம்பு வச்சுக்கலாமே அப்படின்ட்டு. மீந்துச்சுன்னா காய்கறி மீந்துச்சுன்னா கத்திரி வத்தலோ கொத்தரை வத்தலோ என்ன பண்ணுவேன்னா இது போல் அவிச்சு போட்டுருவேன். உப்பு போட்டு அவிச்சு காய வச்சுப்பேன். அது காய்கறி இல்லாத டைமில் அதை நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் துணியும் கொத்தரை வத்தலையும் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா தம்பியும் பாப்பாவும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவர் தம்பி ஹாய் சொல்கிறான் பாருங்க. அதுக்கப்புறம் கிச்சனில் போய்ட்டு பசிக்குதுன்னு சொல்லி டீ போட்டு கொடுமா அப்படின்ட்டான். அதனாலே ஒரு 4:30 மணிக்கு, எப்பொழுதும் 5 மணிக்கு தான் காஃபி போடுவேன். டீயோ காஃபியோ போடுவேன். அவனுக்காக ஒரு 4:30 மணிக்கெலாம் டீ போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. பசிக்குது, பிஸ்கட் நினச்சி சாப்பிடுவான். அதுக்காக அவனுக்காகவே கொஞ்சம் சீக்கிரமாக டீ போட்டேன். போட்டுட்டு பால் கொதிக்க வச்சுட்டு இருந்தால் அப்புறம் பாப்பாவும் தம்பியும் கிச்சனுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் அவங்கள தூக்கி கொஞ்சம் கொஞ்சிட்டு நான் எப்பொழுதும் கிச்சனுக்கு போயிட்டாலும் 2 பேரும் வந்துடுவாங்க. அவங்க அப்பா இருந்தால் தான் அங்கே இருப்பான், இல்லைன்னா என்கிட்ட தான். அவங்களையும் பார்த்துட்டு சாப்பாடையும் கவனிச்சுப்பேன். அப்புறமா பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி விடலாம் அப்படின்ட்டு ஒரு கெவன் போட்டுட்டு அப்படியே அவளுக்கு தலசி விடலாம் அப்படின்ட்டு சோபாவுக்கு வந்துட்டேன். அப்புறம் பாப்பாவை உட்கார வச்சு அவளை தலசி வரது சாமானியமாக கிடையாது. தலையை கை வச்சுட்டு அழுவ ஆரம்பிப்பாள். அந்த தலையை சீவி அந்த சீப்பை எடுத்துட்டு அந்த பேண்டு போட வர நேரத்தில் மட்டும்தான் நிறுத்தும். ஏன்னா இனிமேல் சீவ மாட்டாங்க, பேண்டு போடுறாங்க அப்படின்ட்டு. அப்போ தான் வாயை மூடுமே. அது வரைக்கும் கத்திக்கிட்டே தான் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருந்தான் சாரு. அப்புறம் துணி மேலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா, அதை மடிச்சுட்டு அதை அப்படியே மடித்து வச்சுட்டு மறுபடியும் கிச்சனுக்கு போனேன். கிச்சனுக்கு போயிட்டு டீ போட்டிருந்தேன் இல்லையா, அதை பால் கொதிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட் டைமில் தான் டீ தூள் கொஞ்சமாக சேர்த்து அதை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். அவ்வளோதான். சாயம் இறங்கிடுச்சுன்னா உடனே ஆஃப் பண்ணி அப்படியே வடிகட்டிட்டு அதை ஒரு டம்ளர் சாருக்குன்னு ஊற்றி வைக்கணும். ஃபுல்லாக டீ கேட்பான். அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடாது. ஒரு டம்ளர் இருந்துச்சுன்னா அதில் ஃபுல்லாக டீயில் ஏமா குறைஞ்சிருக்கு, எனக்கு டீ வேணான்னா அழுவ ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஃபுல்லாக ஊற்றி ஆற வச்சுட்டு அப்புறம் பாப்பாவுக்கு ட்ரெஸ் பண்ணி விடலான்ட்டு பொட்டே வைக்க விடலை. சும்மா நான் ஓடி போயிடுச்சு. பிடிச்சி வச்சு ட்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். பவுடரை பாருங்கள், பூனை மாதிரி அடிச்சு விட்ருக்கேனா. இப்போ செல்லை எப்படி பார்க்க பாருங்க. பல்ல பாருங்கள், 2 பல்ல தான் முளைச்சிருக்கு. பல்ல காட்டுறது ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் என்னென்னா சாரு கேட்டான். அம்மா என் பாப்பாவுக்கு தான் ட்ரெஸ் பண்ணி விடு, எனக்கு மட்டும் பண்ண மாட்டேற, அவளே கவனிக்கிறேன், என்ன உனக்கு பிடிக்கிறதே கிடையாது, பாப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்ட்டு. நீ ஸ்கூல் போகிறப்பா வைக்க வேணாம், பண்ணி தான் வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் கேட்கல. எனக்கு பண்ணி விடு அப்படின்ட்டு. அப்புறம் அவனுக்கும் பவுடர் அடிச்சுட்டு தலை சீ விடுமா அப்படின்னா. அப்புறம் தலையை அவனுக்கு சீ விட்டுட்டு பாப்பாவுக்கும் அப்படியே சீ விட்டுட்டு இந்த பாருங்க எப்படி காமிக்கிறான் பாருங்க. பாப்பா பாருங்க, செல்லுக்கிட்டே தான் நிற்கிது. பவுடரை பாருங்க. ஹாய் சொல்லு பாப்பா, ஹாய் சொல்லு. அப்புறம் துணி மடித்தேன் இல்லையா, அதுக்கப்புறம் போயிட்டு பாப்பா துணி ஒரு சைடு, அவங்க அப்பாவோட துணி ஒரு பக்கம். அதுக்கு கீழே சாரு ஓடுது. 4 இதில் செல்ஃபில் 4 பேரோடது தனித்தனியாக வச்சுருவோம். அப்போ தான் போய் எடுக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் வீட்டை கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். 6 மணிக்கு முன்னாடியே கூட்டிடுவேன். ஏன்னா விளக்கேற்றுற டைம் தான் கூட்டக்கூடாது அப்படின்ட்டு ஒரு 6 மணிக்கு முன்னாடியே கூட்டிட்டு அப்புறம் டீ போட்டிருந்தேன் இல்லையா, அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நிலைக்கு பொட்டு வைக்கலாம், மஞ்சள் தடவி பொட்டு வைக்கலான்ட்டு பாப்பாவின் தம்பியும் உள்ளே வச்சு கதை சாத்திக்கிங்க சத்த அப்படின்னு. அப்பப்போ திறந்து வேறு பார்க்குறான். முடிஞ்சிருச்சா என்னம்மான்னு கேட்டுகிட்டே இருப்பான். அப்புறம் மஞ்சளை தடவி குங்குமம் வச்சு கோலம் போட்டு விடுவேன் எப்பொழுதுமே. குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கோலமாக எடுத்து கோலம் போட்டு அதில் குங்குமம் வச்சுட்டு
அதுக்கப்புறம் ஒரு 8 மணி போல் தான் நான் விளக்கேற்றுவேன். நேரத்தோடலாம் விளக்கேற்ற மாட்டேன். 6 மணிக்கெலாம் எப்பொழுதும் நான் ஏற்ற மாட்டேன். வெள்ளி செவ்வாய் வந்து சுக்கிர திசையில் தான் 7, 8 to 9 அந்த டைமில் தான் எப்பொழுதுமே நான் விளக்கேற்றுற பழக்கம். அதுக்கு முன்னாடிலாம் நான் விளக்கேற்ற மாட்டேன் ஆரம்பிப்பேன். மற்ற நாள்லலாம் வேணால் 6 மணிக்கு விளக்கேற்றி பற்றி கொளுத்தி வச்சுருவேன். வெள்ளி செவ்வாய்னா இந்த 8 to 9 மட்டும்தான் நைட்டில் நான் விளக்கேற்றி சாம்பிராணி போடுற டைம் அது. போட்டாச்சு. அப்புறம் தம்பி முடிஞ்சிடுச்சாம்மா அப்படின்னு கேட்டான். அப்புறம் வாஷ் பேஷனில் பாத்திரம் கிடந்துச்சு கொஞ்சம். தம்பி ஸ்கூல் போன டிஃபன் பாக்ஸு, டிவி போட்ட பாத்திரம் அதெல்லாம் கழுவி கவுத்துடலாம் அப்படின்ட்டு அதையும் ஃபாஸ்ட்டாக கழுவிட்டேன். விளக்கேற்றணும், டைம் ஆகிடுச்சு வேறு. 8 மணி நெருங்கிடுச்சு. அவங்க அப்பா பூ வாங்கின சொன்னால் ரொம்ப கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரியல, கொஞ்சம் வெளியில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாமத்தை கழுவிட்டு அப்புறம் வாஷ் பேஷன் கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சா அதை நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டு எங்கே பார்த்தாலும் ஒரே துரு பிடிச்ச மாதிரி ஒட்டுடிஞ்சு இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா காரத்துவையல் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் தோசைக்கு. அது இருந்தால் நிறையா தோசை சாப்பிடுவாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 தோசை சாப்பிடுவாங்க. அதுக்காக காரத்துவையல் அரைச்சி வச்சுட்டு விளக்கேற்றலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன். 8 மணி ஆயிடுச்சு அப்படின்ட்டு விளக்கேற்றிட்டு அவங்க பூ வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு. 2 நாளுக்கு முன்னாடி இருந்த பூ செவ்வாய்க்கிழமை ஜெவ்வந்தி உதிரி ஜெவ்வந்தி வாங்கியிருந்தேன். அது கொஞ்சம் இருந்துச்சு. அதை மட்டும் எல்லா சாமிக்கும் ஒன்று ஒன்று வச்சு விளக்கேற்றிட்டு அவங்க வாங்கிட்டு வரணும். அதுக்குள்ளே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதையும் கட் பண்ணி விளக்கேற்றின பிறகு எல்லா சாமிக்கும் பூ போட்டுட்டு பாப்பா காலில் வந்து விழுவுறா பாருங்க. நான் கூப்பிடலாம் வேணாம், அவள் வந்து விழுந்துருவா. விளக்கேற்றுறத ரெண்டும் பார்த்துட்டுங்க நான் வந்து காலில் விழுந்துருங்க. நான் கூப்பிட தேவையில்லை. அந்த பிறகு மறுபடியும் விழுது பாருங்க. விழுந்து தொட்டு கும்பிடும். அப்புறம் தோசை ஊற்றலான்ட்டு சாரு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னானா, அப்புறம் தோசை ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னுட்டு சாமியை கும்பிட விடல. பசிக்குதுமான்ட்டு. ஆனால் ஊற்றி கொடுத்தா அரை தோசை கூட சாப்பிட மாட்டான். ஆனால் அவன் என்ன கேட்டாலும் உடனே செய்யணும், அதுதான் அவனுக்கு. ஆனால் ஊற்றி கொடுத்தா திங்க மாட்டான். உடனே செய். அப்புறம் அண்ணன் சாப்பிட உக்காந்தாலே பக்கத்தில் போயிட்டு அவளை தொல்லை கொடுப்பா. சாப்பிடாலும் இல்லை பிடுங்குவா அவன் தட்டை. அதுக்காக 2 தோசையாக ஊற்றி கொடுத்துட்டு 2 பேரும் சாப்பிடுங்க அப்படின்ட்டு பாப்பா கேட்டால் கொடுடா அப்படின்ட்டேன். அப்புறம் கிச்சனில் நிற்க முடியல, வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கோடை டைம் வந்துருச்சு பார்த்து இல்லைங்களா, ஒரே வெயில் தாங்க முடியல. அதனால் கிச்சனில் நிற்க முடியல. 3 ஜன்னல் திறந்து தான் இருக்குது, இருந்தாலுமே அந்த இடத்துல நிற்க முடியல. அவ்வளோ ஒரு புழுக்கம். அதுலேயுமே சீக்கிரம் தோசையை ஊற்றிட்டேன். ஃபேன் இருக்குது, ஃபேன் போட்டால் அடுப்பு எரியாதில்ல ஒழுங்கா. அதனால் ஃபேன் போடாமலே செஞ்சுட்டு 2 தோசை ஊற்றி சாருக்கு கொடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அவங்க அப்பாவும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, சுட வேணும் அப்படின்ட்டு, பசிக்குதுன்ட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கும் ஊற்றி 2 பேருமே சாப்பிட சொல்லி கொடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.